A very happy evening, friends. In today's session, we'll be looking into the grammar portion. Okay, we'll start up with phrasal verb. Phrasal verbங்கிற டாபிக்கோட நம்ம மினி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். வேர்ப்னா என்ன? வேர்ப்னா ஒரு வினை சொல். அது ஒரு செயலை தெரிவிக்கலாம். இட் மே டினோட் தி ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் அ பீயிங். ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக வேர்ப் இருக்கலாம். ஐ ஆம் அ கேர்ள். நான் ஒரு பெண். அவன் விளையாடி கொண்டே இருக்கிறான். ஐ ஆம் அ கேர்ள். இது ஒரு முதல் எக்ஸாம்பிளா சொன்னேன். இங்க ஆம்ங்கிற வார்த்தை ஒரு நிலையை தெரிவிக்கிறது. இண்டிகேட்ஸ் ஸ்டேட் ஆஃப் a being. They are writing homework. அவர்கள் ஹோம்ஒர்க்கை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். They are writing homework. எழுதுறதுங்கிறது ஒரு செயலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ரைட் பிளஸ் ஐஎன்ஜி ரைட்டிங். எழுதுறதுங்கிறது ஒரு ஆக்ஷனை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ஒரு செயலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ஆக்ஷன். So a verb is a word that indicates an action or a state of a being. இது வேர்புக்கான விளக்கம். இதுவே phrasal verbன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன மேம்? phrasal verbன்னு சொல்லியிருக்காங்களே, அப்படின்னா என்ன? A phrasal verb is a verb. Phrasal verb is a verb followed byனா அதை பின்தொடர்ந்து, followed by a preposition or an adverb. adverbனா என்ன? அந்த செயலை பத்தி கூடுதலான தகவலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் adverb. phrasal verbல் என்ன ஆகிறது? ஒரு முக்கிய வினை சொல்லுடன் அதை பின்தொடர்ந்து ஒரு preposition அல்லது adverb வருகிறது. சில இடங்களில் இரண்டும் கலந்ததாக கூட வரலாம். A phrasal verb is a verb followed by a preposition or an adverb or both. இரண்டும் கலந்ததாக கூட இருக்கலாம். அதுதான் இந்த phrasal verb. ஓகே. Main verb plus adverb or preposition. adverb அல்லது preposition. prepositionலாம் என்ன மேம்? in, on, to, down, up. இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் prepositionாக நாம் உபயோகிப்போம். ஒண்ணு மெயின் வேர்போட முக்கிய வினை சொல்லோட adverb சேர்க்கப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும், அல்லது மெயின் வேர்போட preposition ஆனது எழுதப்பட்டிருக்கும். or it can be both. or both adverb and preposition. Okay, this is called as phrasal verb. இதுதான் நம்ம phrasal verb அப்படின்னு அழைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் மேம், பார்க்கலாமா? verb plus verb and a preposition. இந்த காம்பினேஷன்ல பார்ப்போம். முதல்ல verb and
preposition. In this combination, we'll see an example. ஒரு வார்த்தையை பார்ப்போம். Look after. பார்த்து கொள்வது. Look after. He looked after his parents very well. அவன் தன்னுடைய பெற்றோர்களை நன்றாகவே கவனித்துக் கொண்டான், பார்த்து கொண்டான். Verb plus preposition. இந்த காம்பினேஷன்ல இந்த phrasal verb ஆனது எழுதப்பட்டிருக்கு. இந்த லுக் ஆஃப்டர் இதுக்கான அர்த்தம் என்ன? இட் மீன்ஸ் டேக் கேர், டேக் கேர் ஆஃப், பார்த்து கொள்வது. அதுதான் இதற்கான அர்த்தம். கவனித்துக் கொள்வது, தமிழ்ல சொல்லணும்னா கவனித்துக் கொள்வது. அதுதான் லுக் ஆஃப்டருக்கான அர்த்தம். ஒருவேளை verb மற்றும் adverb இந்த காம்பினேஷன்ல இருக்குன்னா verb and preposition. ஒரு வினை சொல் அப்புறம் வினை உரிச்சொல், வினை உரிச்சொல், ஐம் சாரி, வினை சொல் மற்றும் வினை உரிச்சொல், அதுதான் adverb நம்ம அழைக்கிறோம். Look around, சுற்றி பார்ப்பது. To examine all the possibilities, என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதை தேடுறது. To look around for the opportunities. To examine the possibilities which is around the person or a situation. ஒரு சூழ்நிலையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் தேடுவது, அதுதான் லுக் அரவுண்டுக்கான அர்த்தம். இது I wrote the header only. Verb and adverb. Sorry for the mistake. Verb and an adverb. Look around. Means examine possibilities. என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஆராய்ச்சி செய்யறது. தனித்தனியா வார்த்தைகள் எடுத்தோம்னா அர்த்தம் வேற, ஒண்ணு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது முற்றிலுமாவே வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா தான் இந்த phrasal verbs ஆனது இருக்கு. So these phrasal verbs have distinct meanings which cannot be guessed. தனித்தனி வார்த்தைகளாக அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அதை எடுத்துக்க முடியாது. மொத்தமா நம்ம சேர்த்துக்கணும், அது முற்றிலுமா வேற ஒரு அர்த்தத்தை தரும். அதுதான் இந்த phrasal verbs. Have you written these examples which I have given for verb and preposition, verb and an adverb? முதல்ல பார்த்தது verb and preposition combination. அடுத்தது verb and adverb அல்லது verb, adverb, preposition இது மூணும் கலந்ததா கூட இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அதற்கான ஒரு வார்த்தையை உதாரணமா பார்ப்போமா? verb, adverb,
verb, adverb, and preposition. Look down on. பார்ப்பது, இங்க பார்க்கறது கீழே. on இந்த வார்த்தை வந்து இங்க preposition. verb, adverb, preposition. In this combination, this phrasal verb has been written. இழிவாக கருதுவது, அதுதான் look down on. verb, adverb, preposition. அந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த look down on. சில நேரங்கள்ல ஒரு verb இது preposition கூட பயன்படுத்தக்கூடும் இருக்கலாம். look up to, ஒருத்தரை பார்த்து நான் அண்ணாந்து வியந்து பாக்குறேன், அவங்கள நான் ரசிக்கிறேன், அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்க பாக்குறேன் அப்படின்னா look up to, வியந்து பாக்குறது, அட்மயர், அதுதான் அதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி காம்பினேஷன்ல வரக்கூடிய வார்த்தைகள்ல தான் நம்ம phrasal verb அப்படின்னு சொல்றோம். ஓகே, we'll see few verbs. We'll see few phrasal verbs along with its meaning and sentences as example. Okay, வாக்கியங்களா பார்க்கறத இந்த phrasal verbs வந்து இன்னும் பெட்டரா நமக்கு புரியும். turn down, turn downனா கீழே திரும்பி பார்க்கறது அப்படின்னு அர்த்தமா? turn down, ஒரு விஷயத்த நான் மறுக்கிறேன், I'm refusing it. In that situation, I'll use this phrasal verb turn down. இதுக்காக ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா? இந்த டர்ன் டவுனை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸை பார்க்கலாமா? They turned down my offer. They turned down my offer. நீங்க இதை செஞ்சா இந்த பெனிஃபிட்டை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஆஃபர் பண்றேன் ஒரு நபருக்கு, ஆனா அவங்க அதை ஏத்துக்கல. They turned down, அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப இந்த phrasal verb-ஆன turn down அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். சோ அதுதான் இந்த இடத்துல இது அர்த்தத்தை தெரிவிக்கிறது. ஓகே, give up, give up, verb and preposition combination again. give up என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? give up, நான் விட்டு கொடுத்துறேன், நான் விட்டுறேன், கைவிடுதல் அப்படின்னு சொல்லலாம். or you can give a simple meaning as stop, விட்டுறது, விட்டுறது. I give up smoking, நான் ஒருவேளை புகை பிடிக்கக்கூடிய நபராக இருக்கேன் அப்படின்னா I give up smoking, நான் இனிமே அதை நிப்பாட்டிடுறேன், நான் இனிமே புகை பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இந்த இடத்துல give up இருக்கு. ஓகே, go after, go after, ஒருத்தரை தேடி போறது, பின்தொடர்ந்து போறது. to chase அர்த்தமா சொல்லலாம். to chase, துரத்துறது, ஒண்ணு பின்தொடர்ந்து போறது. call up, இதுக்கான அர்த்தம் என்ன மேம்? ஒருத்தரை வந்து வரவேற்கிறது, இன்வைட் பண்றது, invite a person, call up. Can someone give me a simple sentence using this phrasal verb call up?
The teacher was of the chief guest. The teacher was of the chief guest. முக்கிய விருந்தினரை இந்த ஆசிரியர் அழைத்தார். Invited. All up means invite. Look into. Look into. Look ங்கிறது verb. Intoங்கிறது ஒரு preposition. Investigate ஆராய்ச்சி ஒரு புலன் விசாரணை போல். Investigate என்ன நடந்ததுங்கிறத விசாரிக்கிறது. Investigate. The police will look into the theft case. திருட்டு கேஸ் வந்து அந்த போலீஸ் வந்து பார்க்க போறார். He's going to investigate into the theft case. But all these words are read separately. தனித்துவமாக இந்த வார்த்தைகளை நாம் படிக்கிறோம் என்றால் அதற்கு வெவ்வேறு அர்த்தம். இன்டுனா உள்ளுக்குள்ள, லுக்னா பார்க்கறது. ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் நான் சேர்க்கிறேன். அதுக்கு வேற அர்த்தம், முற்றிலுமாவே வேற ஒரு அர்த்தமா தருது. அது என்ன அர்த்தம்? இன்வெஸ்டிகேட், ஒரு விஷயத்தை விசாரிக்கிறது. The police will look into the theft case. Will look into. இந்த வார்த்தைகள்லாம் எழுதினாச்சா? I just write two questions on the board with options. ஆப்ஷனோட நான் ரெண்டு கேள்விகளை எழுதுறேன். எந்த வார்த்தை வந்து பொருத்தமா இருக்குங்கிறத நீங்க தேர்ந்தெடுக்கலாம். பொருத்தமான வார்த்தையை நீங்க தேர்ந்தெடுத்து என்கிட்ட சொல்லலாம். ஓகே, என்னுடைய பக்கத்து வீட்டு நபர், மை நெய்பர். உங்க வீட்டுல பால் தீந்து போயிடுத்து நேத்திக்கு. உங்க வீட்டுல பால் சுத்தமாவே இல்லை. ஆப்ஷன்ஸ் வந்து மை நெய்பர் டேஷ் மில்க் எஸ்டர்டே. அதாவது அவங்க வீட்டுல பால் முற்றிலுமாவே தீர்ந்து போயிடுது, இல்லவே இல்லை, காலி ஆயிடுது. அது எப்படி சொல்லலாம்? இங்க இருக்கக்கூடிய வார்த்தையான ran out of அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கலாமா? ran out of முற்றிலுமாகவே தீர்ந்து போயிடுது, அவங்க வீட்டுல சுத்தமாவே இல்லை. verb, adverb and preposition. ran out of verb, adverb, preposition combination
This phrasal verb has been written. நீங்க could you I'll write the sentence and let you know the meaning. Could you dash the music? நான் போன் பேசிட்டு இருக்கும் பொழுது நீ இந்த பாட்டு கேட்கற இந்த பாட்டை வந்து நிப்பாட்டி வைக்க முடியுமா? Can you dash the music while I'm on the phone? நான் போன் பேசிட்டு இருக்கும் பொழுது நீ இந்த பாட்டை கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டி வைக்க முடியுமா? Could you dash the music while I'm on the phone? Turn around, turn off. அணைக்க முடியுமா? நிப்பாட்ட முடியுமா? இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை தேர்ந்தெடுப்போம் நம்ம? Could you turn off? அணைக்க முடியுமா? அந்த மாதிரி அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை turn off. Could you turn off the music while I'm on the phone? போன் பேசிட்டு இருக்கும் பொழுது நீ அந்த பாட்டை கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டி வைக்க முடியுமா? சில கேள்விகளை நான் இந்த வேர்ட் வால் ஆக்டிவிட்டில உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். The lawyer dashed the case cleverly. அந்த லாயர் வந்து அந்த கேஸோட புத்திசாலித்தனத்துடன் வாதாடினார். He dealt on, dealt with, dealt in. Dealt with. நம்ம நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும் பதில. ஓகே, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடித்தல் உடம்புக்கு தீங்க விடுவிக்கும். ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட் டேஷ் தி ஹேபிட். எவ்ரி ஒன் மஸ்ட் கிவ் இன், கிவ் அப், கிவ் அவே. அந்த பழக்க வழக்கத்தை விட்டுடணும், விட்டுடணும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய phrasal verb எதுவா இருக்கும்? கரெக்ட், சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. இட் இஸ் கிவ் அப். ஐ ஆல்வேஸ் டேஷ் ஏர்லி. நான் எப்போதுமே சீக்கிரமாக எழுந்திருப்பேன். ஐ ஆல்வேஸ் கெட் அப், கெட் டவுன், கெட் ஆன். நான் எப்பொழுதுமே சீக்கிரமாக எழுந்து கொள்வேன். Verb and a preposition combination. Get up. Correct. Thank you for answering me the question. Very good. The match was dash due to heavy rain. அந்த போட்டியானது கனமழையால் நிப்பாட்டப்பட்டது. Put up with, put on, put off. இந்த டர்ன் ஆஃப்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தினோமே உதாரணத்துல, மூணுல எழுதினேன் இல்லையா?
அதே போல இங்க இந்த மேட்ச் ஆனது கனமழையால நிப்பாட்டப்பட்டது. புட் ஆஃப். மேட்ச் வாஸ் புட் ஆஃப் டியூ டு ஹெவி ரெயின். இந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம போன வாட்டி நேரத்துக்குள்ள பதில் அளிக்கல, அதனால அது இப்ப எடுத்து the lawyer dash the case cleverly. correct. lawyer dealt with the case. அந்த கேஸுடன் புத்திசாலித்தனமாக அதை எடுத்துக்கொண்டு நடத்தினார். ஸ்கூல் லைஃப் இஸ் an enjoyable one. பள்ளிக்கூடத்து வாழ்க்கை, இந்த பள்ளிக்கூட பருவம் அது வந்து ரொம்ப enjoyable one. so you must have dash with your classmates. உங்களோட நண்பர்களுடன் நீங்க ஒத்து போகணும். பெருசா சண்டை போட்டுக்காம எல்லாரோடையும் ஒத்து போகணும். you need to get on with your classmates. இந்த phrasal verb அப்படின்னா என்னங்கிறத நம்ம இப்ப புரிஞ்சுட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு இட்ஸ் a vast டாபிக். இந்த phrasal verbங்கிறது பெரிய வாஸ்ட் டாபிக். நிறைய உதாரணங்கள், நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தலாம். அதற்கான அர்த்தம் என்ன, அதை நம்ம எந்த மாதிரி சூழ்நிலைகளை உபயோகிக்கலாங்கிறதே நமக்கு தெரிய வரும். சாரி. Next topic that we are going to see is model verbs. அதுலயும் பர்டிகுலரா நம்ம பார்க்க போறது can மற்றும் could இரு வார்த்தைகள் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மாடல் வேர்ப்னா என்ன, முதல்ல நம்ம அதை புரிஞ்சுப்போம். ஓகே, see what is this model verb all about. Can someone say me, உங்களுக்கு என்னாவது தெரிஞ்சதுன்னா அதை பத்தின தகவலை நீங்க எனக்கு தெரிவிக்க முடியுமா? Can someone say me what is this model verb all about? பேசும் நபரால ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியும், முடியாது, வாய்ப்புகள் இருக்கு, இல்லாட்டி ஒரு அனுமதி கேக்குறாங்க, அது மாதிரி சொல்லுவோமே, அதுக்கு இந்த மாடல் வேர்பை நம்ம பயன்படுத்துவோம். வேர்ப்னா என்னன்னு புரிஞ்சுட்டோம். வேர்ப்னா ஒரு செயலை தெரிவிக்கும் மேம், வினை சொல் அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸாக்டா ஒரு ஆக்ஷனை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருந்தா அது ஆக்ஷன் வேர்ப்னு சொல்றோம். ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தா ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். இந்த மாடல் வேர்ப் என்ன பண்றது மேம்? மாடல் வேர்ப் என்ன பண்ண போறது ஒரு வாக்கியத்துல? வாட் ஆக்சுவலி இஸ் தி ரோல் ஆஃப் அ மாடல் வேர்ப்? மாடல் வேர்ப்ஸ் is used to indicate, or we can say it indicates, பேசும் நபரினுடைய எண்ணத்தை அது வெளிப்படுத்துகிறது. இட் இண்டிகேட்ஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர். Intention of the speaker. We believe something. உங்களால முடியும்,
we believe something is possible or impossible, நடைபெறும், நடைபெறாது, என்னால முடியும், முடியாது அப்படிங்கறத தெரிவிக்கிற வார்த்தைகளாக இந்த மாடல் வேர்ப்ஸ் ஆனது இருக்கு. we believe something is possible or impossible. to talk about நபரினுடைய to talk about ability of the person, முடியும் முடியாதுங்கிறத தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். அப்படின்னா எப்படி மேம் சொல்ல முடியும்? என்னால நீஞ்ச முடியும், என்னால நீஞ்ச முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் ஸ்விம் வெல், என்னால நான் நீஞ்ச முடியும். ஐ ஸ்விம் வெல் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னால நல்லா நீஞ்ச முடியும், என்னால முடியும். here telling the ability that I can perform, என்னால முடியுங்கிறத நான் எப்படி சொல்லலாம்? இந்த கேன்ங்கிற வார்த்தை அங்க உபயோகமா இருக்கு. to talk about the ability or to ask permission, ஒரு அனுமதி கேட்கறதுக்கு இந்த மாடல் verb உபயோகிக்கப்படுறது. can you please help me? நீ எனக்கு தயவு செஞ்சு உதவி செய்ய முடியுமா? நீ request, probability, நடைபெறும், பெறாது என்பதை தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளாகவும் இது இருக்கலாம். probabilities or possibilities, probability or possibilities, நடைபெறும், நடைபெறாது, நடக்குமா, நடக்காதா அப்படிங்கறத தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த மாடல் வேர்ப்ஸ் இருக்கு. ஒரு நபரினுடைய திறன், அதுதான் அபிலிட்டின்னு சொல்றோம். இட் இண்டிகேட்ஸ் தி அபிலிட்டி ஆஃப் தி பர்சன். ஆர் ஆஸ் பெர்மிஷன், ஒரு அனுமதி பெறறதுக்காக இந்த மாடல் வேர்பை நான் உபயோகிக்கிறேன். ஆர் ரிக்வெஸ்ட், வேண்டி கேட்டுக்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டிஸ், இட் மே ரெயின் டுமாரோ, நாளைக்கு ஒருவேளை மழை பெய்யலாம். இட் மே ரெயின் டுமாரோ, இட் ரெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல நம்ம இந்த மாதிரி எழுதினா வாக்கியம் சரியானதா இருக்குமா? இட் மே ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்ஞ்சாலும் பெய்யலாம். இட் மே ரெயின் டுமாரோ, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையா இந்த மேங்கிறது உபயோகிக்கப்படுது. So modal verbs are those verbs which indicate the intention of the speaker. பேசும் நபரினுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது அவருடைய திறனை வெளிப்படுத்துவதற்காக உபயோகிக்கூட வார்த்தையா இருக்கலாம். அல்லது ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு ரிக்வெஸ்டா ஏதாவது சொல்ல வராங்கன்னா அதுக்கு பயன்படுத்தலாம். இல்ல முடியும், முடியாது, probability or possibilities, to indicate these things we use modal verbs. Okay. முதலாக கேன்ங்கிற வார்த்தையை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் see the usage of the word can. ability, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உதாரணத்தை உபயோகிப்போம். என்னால நீஞ்ச முடியும். ஐ கேன் ஸ்விம், என்னால நீஞ்ச முடியும். இங்க என்ன சொல்ல வருது? என்னால முடியுங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படுத்துது. அதனால இந்த இடத்துல அபிலிட்டி, என்னால முடியும், ஒரு பெர்மிஷனா நான் உபயோகிக்கணும். ஒரு பெர்மிஷனுக்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தணும்னா can I use your phone please? நான் உன்னுடைய மொபைல் போனை பயன்படுத்தலாமா? உங்களுடைய போனை நான் பயன்படுத்தலாமா? can I use your phone please? உபயோகிக்கலாமா? அனுமதி கேட்கிறீங்க. வாய்ப்புகள் இருக்கு, பாசிபிலிட்டி, இந்த நடைபெறும், பெறாதுன்னு சொன்னேன் இல்லையா? புகைப்பிடித்தல் புற்றுநோயை ஏற்படுத்தலாம். ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர். புகைப்பிடிப்பதால் புற்றுநோய் வரலாம். இட் கேன் காஸ்
கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இட் இஸ் இண்டிகேட்டிங் பாசிபிலிட்டி. இந்த கேனுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது? டு இண்டிகேட் an ability, to seek permission or for possibility. வாய்ப்புகள் இருக்கு, இல்ல அப்படிங்கறத சொல்வதற்காக, தெரிவிப்பதற்காக இந்த கேனுங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். So in today's class, we learned phrasal verbs, usage of certain phrasal verbs in sentences. Then we looked into this topic, model verbs. அதுலயும் இந்த கேன்ங்கிற வார்த்தையை நம்ம எப்படி உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். எங்கெல்லாம் உபயோகிக்கிறோம், எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒரு திறனை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்தலாம், ஒரு அனுமதி கேட்பதற்காக உபயோகிக்கலாம், பாசிபிலிட்டி வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்கிறத சொல்வதற்காக உபயோகிக்கலாம். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்த செஷன்லயும் பார்க்கலாம் மற்ற மாடல் வேர்ப்ஸ் உட. ஓகே, ஐ ஷல் எண்ட் தி செஷன் ஓவர் ஹியர். ஏதாவது சந்தேகம் இருந்தா இன்னைக்கு செஷன்ல நீங்க கேட்கலாம். ஃப்ரேசல் வேர்ப் சம்பந்தமாவோ இல்லாட்டி இந்த மாடல் வேர்ப் சம்பந்தமாவோ ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். Okay, meaning that there are no doubts, I shall end the session over here. We will again meet in the next class. Thank you so much, friends. வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.